வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல ஒவ்வொரு எபிசோடா பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் பேரை சொல்லும் போது நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். ஆக்சுவலா வந்து ஸ்டேஜ்ல நாடகம் மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ற ஒரு ட்ரூப்பை காட்டுறாங்க. அந்த ட்ரூப்ல இருக்க ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. ஆக்சிடென்டலா இது நடந்தது அப்படின்ற மாதிரி ட்ரூப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா இதை தாண்டி இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச இந்த டீம் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரும். அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், முடிஞ்சா அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ரிவான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஸ்டேஜ்ல இவங்க டைலாக் பேசி நடிச்சிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டைலாக் பேசி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப சீன் முடிஞ்சிருது, இவங்களும் கீழலாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷோவோட டைரக்டர் பேரு வருண் அப்படின்றது. வருணோ சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, அதனால தான் பாராட்டுறாரு. ஆனா ரிவா இருக்காங்கல்ல, பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரீசெண்டா ஏதோ பிரச்சனை மாதிரி ஏற்பட்டிருக்கு போல. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ரிவான்ற அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு போல. இப்ப அவசர அவசரமா டீமை சேர்ந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஐசியூ ரூம்ல வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட பேரை சொல்றேன். ஒன்னு டைரக்டர், அவர் பேரு வருண் அப்படின்றது. இதை தாண்டி கூட நடிக்கிற 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட பேரு மாலா அப்படின்றது, இன்னொரு பொண்ணோட பேரு தேவி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ட்ரூப்புக்கு 8 மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த தியேட்டரையே வச்சிருப்பாரு. அவரோட பேரு ரவி அப்படின்றது. இப்ப ரவியும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் வருண் கிட்ட கேட்கிறாரு. வருண்மே ஆக்சிடென்டலா அவ விழுந்துட்டா போல, தலையில அடிபட்டிருக்கு, அதனால தான் கூட்டு வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டிருக்கா, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ரவி யோசிக்கிறாரு. இப்ப ரவி சிஐடிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா சிஐடியோட ஹெட்டான ஏசிபி இவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அதனால தான் இந்த கேஸை பத்தி ஏசிபி கிட்ட சொல்றாரு. இப்ப பாதிக்கப்பட்டிருக்க ரிவாவை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இந்த ரவி தான் பொண்ணு மாதிரி வளர்த்திருப்பாரு. அவங்களோட 16வது வயசுல இருந்து இவர் தான் பார்த்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே ஏசிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தலையில பலமா யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு, அவங்களா கீழே விழுந்த மாதிரிலாம் தெரியல, என்ன ஏதுன்றத உங்க சைடுல இருந்து நீங்க டீடைலா வேற டாக்டரை வச்சு கூட பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி பொழைச்சிருவாளா அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க வந்திருக்க 2 பொண்ணுங்களோட பேரை சொல்லியிருப்பேன். ஒருத்தங்க பேரு மாலா, இன்னொருத்தங்களோட பேரு தேவி அப்படின்றது. இப்ப சிஐடியோ நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்கெல்லாம் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க கூட நடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பொண்ணுங்க சொல்றாங்க. இதை தாண்டி வருண் இருக்கார்ல, நான் தான் டைரக்டர்னு சொல்லிட்டாரு. சரி முதல்ல எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. இப்ப வருண்மே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப வருண் இருக்கார்ல, சீனை ரெடி பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா சிலர் மிஸ் ஆகுறாங்க. குறிப்பா ரிவா மிஸ் ஆகுறாங்க. ரிவா எங்க போனா, ரிவாவை உடனே கூட்டுவாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இங்க இருக்க பசங்கள்ல 2 பேர் ரிவா எங்கன்னு தேடலான்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி ரிவாவை ரூம்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்கப்லாம் பண்ணக்கூடிய அந்த ரூம் கிட்ட வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ரிவா அசைவே இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. தலைக்கிட்ட இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்குற ஒருத்தர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கத்தி எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திருப்பாங்க, ஆனா 3 பேர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ இந்த மாலான்ற பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண்ணாடி தான், அந்த கண்ணாடி சபிக்கப்பட்ட கண்ணாடின்ற மாதிரி சொல்றாங்க. இது சபிக்கப்பட்ட கண்ணாடியான்ற மாதிரி ஏசிபி கேட்கிறாரு. ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை ஒரு ஆக்ட்ரஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த ஆக்ட்ரஸும் இப்படிதான் இறந்து போனாங்க. இப்போ இவ யூஸ் பண்ணிருக்கா, இவளும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த கண்ணாடி சபிக்கப்பட்ட கண்ணாடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சிஐடி டீமுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரிலாம் மாலா பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க தேவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேவி தான் ரிவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சார் மாலா சொல்ற மாதிரிலாம் கிடையாது சார், சொல்ல போனா ரிவாவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி தான் ரொம்ப லக்கியான கண்ணாடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரிவா அடிக்கடி உங்க கிட்ட ஒன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த கண்ணாடி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வருது, இந்த கண்ணாடி என்னோட ரொம்ப லக்கின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன மாலா ஒன்னு சொல்றாங்க, தேவி ஒன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ரவி இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு என்னமோ இந்த வருண் மேல தான் சந்தேகமா இருக்கு, இவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நான்
பண்ணனா ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வருண் கேட்கறான். இப்ப இவருமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது ரிவாவும் வருணும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த வருண் ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிருப்பான். இத பத்தி ரிவா பல வாட்டி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இன்னைக்கு ரொம்ப மோசமா நடந்து அவ கதையை முடிச்சிருக்கான் போல, இந்த மாதிரி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வருண் சொல்லிட்டு இருக்கான். யார் சொல்றதை நம்புறது அப்படின்றதே சிஐடி டீமை சேர்ந்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம், அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்த கொஞ்சம் ஆட்கள் மட்டும் அந்த இடத்தை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இங்கேயுமே சில ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போய் விசாரின்ற மாதிரி பங்கஜ் அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப பங்கஜ் தான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இங்க 3 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு 2 பசங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் துணை கதாபாத்திரம்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. இதை தாண்டி 2 பேர் இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுல ஒருத்தர் பேரு தீபக், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு. இன்னொருத்தர் பேரு சௌரவ் அப்படின்றது, அவரை பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் வேலைலாம் பார்க்கறவரா இருப்பாரு. இப்ப ரிவாவோட ரூமை செக் பண்றாங்க. அங்க இருக்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு. என்ன கண்ணாடி உடைஞ்சிருக்கு, இவங்க என்னடா தள்ளி போய் விழுந்திருக்காங்க. சோ கண்ணாடியில இடிச்சு விழல, வேற எப்படியோ இவங்க விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கண்ணாடி உடைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதோட பீஸ் கீழே கிடைக்கணும்ல, ஆனா ஒரு பெரிய பீஸ் மிஸ் ஆகுது. என்ன பெரிய பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நல்லா தேடி பார்க்கறாங்க. எங்க தேடியுமே பெரிய பீஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த கில்லர் ஒருவேளை அந்த பீஸை எடுத்துட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி லிப்ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, ஓப்பன்லயே இருக்கு. என்ன லிப்ஸ்டிக்கை இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. ஒருவேளை லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனா யார் இதை பண்ணான்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பங்கஜ் இருக்கார்ல, யார் இதை பண்ணான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருன்ற மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க. இந்த கண்ணாடி தான், அந்த மாலா சொன்ன மாதிரி இது சபிக்கப்பட்ட கண்ணாடி போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேய் பிசாஸ்லாம் நம்புவார்ல, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. பங்கஜ், நம்ம சிஐடி டீமை சேர்ந்தவங்க, நம்ம போய் இதுக்கெல்லாம் நம்பலாமா? அவங்க ஏதோ சொல்றாங்க, நம்ம உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க ஆக்சிடென்டலா விழுந்து இறந்து போனாங்களான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வருண் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இப்ப வருணை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பொதுவா பேசுறதுக்காக சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. வருணை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் தயங்கி தயங்கி சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் பேரு தீபக்னு சொல்லியிருப்பேன். இப்ப தீபக்கும் இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, வருணுக்கும் ரிவாக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு காலையில கூட அந்த மாதிரி ஒரு சண்டை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சம்பவம் நடக்கும் போது இவரும் அந்த தேவின்ற பொண்ணும் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா ரிவாவோட நெத்தியில இருந்து ரத்தம் வருது. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க 2 பேர் வந்து பாக்குறாங்க. காரணம் வருண் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் தான் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றான்னு தெரியுதுல, அவனை விட்டு வெளியே வான்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே அவனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் அவன் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆஃபரை பத்தி சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு இவங்க ட்ரூப்ல தானே இருக்காங்க, இதை தாண்டி சினிமாக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சினிமால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. அப்படியா, சூப்பர் அப்படின்ற மாதிரி தேவியும் கட்டிலாம் பிடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அவர் பார்த்தாரு பாத்தீங்களா, இதை வச்சுதான் சார் சொல்றேன் அந்த வருண் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் தீபக் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஹெல்ப்பரான சௌரவ் இருக்காரு பாத்தீங்களா, தீபக்க சந்தேகப்படுற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், இந்த தீபக்கு எப்பவுமே வருண் மேல கொஞ்சம் கோவம் சார். அவர் டைரக்டரா இருக்காரு, இவர் அசிஸ்டன்டாவே இருக்கார்ல, அந்த கோவம் இருக்கு சார். அதை மனசுல வச்சுதான் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காரு போல. இவர் கூட தான் அப்படி பார்த்தா கொஞ்ச நேரம் காணாம போனாரு, இவர் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த சௌரவ் சொல்றான். இதை கேட்கிற தீபக்கு கோவப்படுறாரு. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேர் எதுக்கு சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவா கண் முழிச்சா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சிஐடி ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஏசிபிக்கு கால் வருது. ரவி கிட்ட இருந்து தான் கால் வருது. ரவியும் சோகமா பேசுறாரு. அவளை காப்பாற்ற முடியல, அவ இறந்து போயிட்டாலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யார் இதை பண்ணியிருந்தாலும் சரி எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏசிபி ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சா ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தோம், அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு சாவல யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த ட்ரூப் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது ஒரு டைரி உங்களுக்கு கிடைக்குது. யாரோட டைரின்னு கூட உங்களுக்கு தெரியல. அதுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ்ல பார்த்தா வருணும் தேவியும் க்ளோஸா இருக்காங்க. அதாவது ரிவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த தேவி கூட வருணும் க்ளோஸா இருக்காரு. ஓஹோ, இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு போல. இது ரிலேட்டடா இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் இந்த ரூமை எட்டி எட்டி பார்க்கறதே உங்களுக்கு தெரியுது. இப்ப பங்கஜ்
சைலண்டா அந்த இடத்துக்கு வராரு. சட்டுன்னு யாரு எட்டி பாக்குறாங்க அப்படின்றத புடிச்சிடுறாரு. சௌரவ்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துல எட்டி எட்டி பார்த்திருப்பான். சௌரவ் இவங்க பேசின எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். சௌரவ் இருக்கான்ல, சார் தீபக் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். வருணை பொறுத்த வரைக்கும் கோவப்படுற டைப் தான், டாக்ஸிக்கா நடந்துக்கிற டைப் தான். ஆனா கண்டிப்பா அவளை சாவடிக்கிற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டான் சார். ஏன்னா அந்த அளவுக்கு ரிவாவை அவன் நேசிச்சான். ஆனா இந்த விஷயம்லாம் சுத்தமா இந்த தீபக்கு பிடிக்காது. தீபக்கை பொறுத்த வரைக்கும் வருணா அந்த பொசிஷன்ல இருந்து தூக்கணும்ன்றதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பழகிறத இவங்களுக்கே தெரியாம போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கான் போல. இதெல்லாம் ரிவா கிட்ட சொல்லி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் போல. கண்டிப்பா அந்த தீபக் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார். காலையில கூட எப்படி நடந்துக்கிட்டான் பாத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது ரெண்டு பேரும் இவங்க முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் மீன் பண்ணிட்டு இருக்காரு. சரி என்ன ஏதுன்றதை நாங்க பாத்துக்கிறோம், இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போறது தெரிஞ்சிருச்சுல, இந்த அஃபேரை பத்தி ரிவாக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ரிவாவை நீங்க வேணா கொண்டு போய் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் டீம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களோட இடத்துக்கு ரிவாவோட பாடியை கொண்டு வந்துடுறாங்க. இங்க இருக்க டாக்டருமே செக் பண்ணிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, தலையில பலமா தாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க ஒரு ஃப்ளவர் வாஷ் இருந்தது, அதை வச்சு தாக்கி இருப்பாங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டருமே சொல்லிட்டாரு. இதை தாண்டி இந்த பொண்ணு உடம்புல விஷம் மாதிரி ஒன்று கலந்துருக்கு. எக்ஸாக்டா அது என்ன விஷம்ன்றதை இன்னும் நான் கண்டுபிடிக்கல, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இந்த பொண்ணை விஷத்தை வச்சு சாவடிச்சிருக்காங்களான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா டாக்டர் இருக்கார்ல, அந்த விஷம் சாவடிக்கல, அந்த விஷம் பயங்கரமா இவங்களை வீக் ஆக்கிருக்கு. அப்பன்னு பார்த்து யாரோ அடிச்சு சாவடிச்சிருக்காங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த வருண் மேலே உங்களுக்கு ஹெவியா டவுட் வருது. ஏன்னா அஃபேர் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த அஃபேரை பத்தி இவங்களும் கேட்கலான்றதுக்காக வருண் கிட்ட அந்த போட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஃபேக் போட்டோஸ், உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வருண் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் இவங்க இருக்காங்கல்ல, தேவியை உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ்க்கு என்ன சொல்ல போற, உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்திருக்க, சீட் பண்ணியிருக்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. முதல்ல ரெண்டு பேருமே ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உண்மைதான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் டைம்ல இவங்க ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. அப்பயே பிரேக்கப்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ட்ரூப் மூலியமா இவங்க ரெண்டு பேர் அறிமுகமாயிருப்பாங்க. இப்போதைக்கு வருணும் ரிவாவும் பழகிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேவி விலகி தான் இருப்பாங்க. ஆனா ரிவாக்கும் வருணுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுது பாத்தீங்களா, அப்ப இவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்களுமே இடம் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டாலாம் இருந்திருக்காங்க. இவங்க இன்டிமேட்டா இருந்ததை இவங்களுக்கே தெரியாம யாரோ போட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. போட்டோஸை ரிவா கிட்ட காட்டலான்ற பிளான்னால தான் எடுத்திருக்காங்க போல. ரிவா கிட்ட காமிச்சாங்களா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. வருண் எப்ப பாரு அடிப்பான்றது தெரியுதுல, ஒருவேளை இவன் தான் அடிச்சு சாவடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சார் என் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கீங்களே, அந்த ரவி கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு விஷயத்த சொல்றான். இது ரவி பண்ணிருக்கலாமா, ரவி எதுக்குடா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே காரணத்தை சொல்றான். சினிமாக்குள்ள போனோன்னு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவ சினிமாக்கு போயிட்டா இவரோட பிசினஸ் படுத்துறோம்ல, அதுக்காக பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருண் சொல்றான். ஆக்சுவலா ரவி தான் வந்து அந்த ரிவாவை கூட்டு வந்திருப்பாரு, ஆளாக்கி இருப்பாரு. அவங்க போயிட்டாங்கன்னா இந்த ட்ரூப்பே வீக் ஆயிடும்ல, அவங்க போறேன்னு சொன்னதுனால கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் சொல்றதும் கொஞ்சம் வேலிடா தான் தெரியுதுன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ட்ரூப்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லார் மேலேயும் இவங்களுக்கு சில டவுட்லாம் இருக்கு. மாலான்ற பொண்ணு மட்டும் அந்த கண்ணாடி தான் சரி இதுக்கு காரணம், அது சபிக்கப்பட்ட கண்ணாடின்ற மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்றாங்க. இப்ப மத்தவங்க கிட்ட பேசும்போது இன்னொருத்தர் மேல டவுட் வருது. அவர் பேரு எல்தன் அப்படின்றது. அந்த எல்தனை பொறுத்த வரைக்கும் வயரிங் வேலை, அந்த கண்ணாடியை கிளீன் பண்ற வேலைலாம் பண்றவரா இருப்பாரு. அவருக்கும் ரிவாக்கும் ஒரு வாட்டி சண்டை ஏற்பட்டது, அவர் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க குறிப்பா எல்லாரையும் வர வச்சதுக்கு காரணமே அந்த தீபக் கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான். இப்ப தீபக்கை லாக் பண்ணி நிறைய கேள்வி கேட்கறாங்க. அது என்னன்னா, வருண் அந்த பதவியில இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நீ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்க, அதனால தானே ரெண்டு பேர் இன்டிமேட்டா இருந்ததை போட்டோ எடுத்த, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் முதல்ல ஒத்துக்க மாட்டாரு, நான்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆனா போக போக ஆமா சார் ரிவா கிட்ட காட்டலான்னு எடுத்தேன், ஆனா ரிவா கிட்ட காட்டவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சிஐடி எட்டி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரவி மேலேயும் டவுட் இருக்கிறதா சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு மேலேயே சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க தாராளமா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாரு. எல்தன் ஒருத்த மேலேயும் சந்தேகம் இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அந்த எல்தனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதாவது எல்தன்னா வயரிங் வேலை, கண்ணாடியை கிளீன் பண்ற வேலைலாம் பண்றவனா இருப்பான். இப்ப இவனை லாக் பண்ணி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. உனக்கும் ரிவாக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு, அதை எல்லாருமே பார்த்திருக்காங்க, அதை மனசுல வச்சு இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க. சார் அந்த நாள் ஒய்ஃபோட எமர்ஜென்சிக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், நீங்க வேணா விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நீ பண்ணலனா யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அபிஜித் கேட்கறாரு. அதுக்கு இந்த எல்தன் இருக்கார்ல, சார் அவங்களுக்கும் எனக்கும் வந்தது சின்ன சண்டை சார், அதை தாண்டி ரிவாக்கு நிறைய பேர் கூட பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கு, இந்த ட்ரூப்பை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க,
எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏசிபி இருக்கார்ல, இவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோவையும் பார்க்குறாரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ ஒன்று இவருக்கு தோணுது போல. அபிஜித் நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கண்ணாடியில ஒரு பீஸ் மிஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதை அப்படியே விட்டுருப்பாங்க. இப்பதான் அந்த பீஸ் எதனால மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீஸ் கிட்ட என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அவங்க முத்தம் கொடுத்தா கரெக்டா படுற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி லக்கின்னு நினைப்பாங்க. தேவி ஏற்கனவே சொன்னாங்கல்ல, சோ கண்ணாடி லக்கின்னு அவ நினைச்சிருக்கா. இந்த கண்ணாடியை கிஸ் பண்ணிருக்கா. அப்படி கிஸ் பண்ணதுனால அவ பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சம்பந்தமே இல்லாம அந்த கண்ணாடியை யாரு எதுக்காக தூக்கிட்டு போயிருப்பா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த விஷம் என்ன மாதிரியான விஷம்ன்றத கண்டுபிடிச்சிருக்காரு போல. ஆக்சுவலா கண்ணாடியை கிளீன் பண்றதுக்காக ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கலை போட்டு கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டாங்கன்னா தண்ணியை போட்டு அதுக்கப்புறம் நிறைய வாட்டி வாஷ் பண்ணும். அப்பதான் அந்த கெமிக்கல் கம்ப்ளீட்டா போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உதட்ட வைக்கிறதெல்லாம் பண்ண முடியும். இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல வந்து அந்த கெமிக்கல் இருந்திருக்கு. அந்த பொண்ணு கிஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சு யாரோ அந்த இடத்துல கெமிக்கலை வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணு கிஸ் பண்ணோனே உடம்புக்குள்ள விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த விஷம் ஒருத்தரோட உயிரெல்லாம் எடுக்காது, பயங்கரமா அவங்கள வீக் ஆக்கும். அப்படிதான் அந்த பொண்ணை வீக் ஆக்கியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ இவங்களுக்கு அந்த எல்தன் மேல தான் சந்தேகம் வருது. அந்த எல்தன் தானே இந்த வேலைலாம் பண்றவரு, அவர் தான் இப்படி பண்ணியிருக்காரு போல. அந்த பொண்ணு மயங்கினதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடியை உடைச்சு எடுத்துட்டு போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ எல்தனை உட்கார வச்சு இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்தன் இருக்கார்ல, சார் நான் முன்ன சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தானே அந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்த, உன்னை மீறி யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் அந்த இடத்த எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சார், சாவி என்கிட்ட தான் இருக்கும், ஆனால் சாவியை அடிக்கடி வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்க பொருளை யாருனாலும் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்தன் தான் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, மற்றவங்க கூட பண்ணியிருக்கலான்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. சரி யார் யார் எப்பப்போ வாங்கினாங்க நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு, ஏன்னா ரெஜிஸ்டர் கூட இல்லைன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இவரும் யோசிச்சு ஒவ்வொரு பேராக சொல்றாரு. ஏற்கனவே ஒரு 3 பேர்கிட்ட சாவியை வாங்கியிருக்காங்க. சாவியை வாங்கின எல்லாருமே உள்ள அதை தான் எடுப்பாங்கன்ற அவசியம் கிடையாது, மற்ற பொருளை எடுக்கிறதுக்காக கூட சாவி வாங்கியிருக்கலாம். ஆனா சாவி வாங்கின எல்லாரையும் சந்தேகம் பண்ணுன்ற மாதிரி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த ரிவா கண்ணாடி அந்த இடத்துல கிஸ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு யாரோ அப்ளை பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் கண்ணாடியை உடைச்சு அந்த பீஸை எடுத்துட்டு போயிருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா டக்குன்னு துடைக்க முடியாது, அதனால தான் உடைச்சு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப சம்பந்தப்பட்ட எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்கள நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் ஒருத்தரை சாவடிக்கிற அளவுக்குலாம் வேலை செய்யாது, கொஞ்சம் தான் வீக் ஆகும். ஆனா அவங்க சைக்கலாஜிக்கலா ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்ததுனால அவங்களை இன்னுமே வீக் பண்ணிருக்கோம். அப்படி சைக்கலாஜிக்கலா அவங்க வீக்கா இருந்ததுக்கு நீ தான் முத காரணம் அப்படின்ற மாதிரி வருணை பார்த்து சொல்றாங்க. இது நான் காரணமா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஏன்னா நீ அன்னைக்கு காலையில அவ கூட சண்டை போட்டல, அதுதான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வருண் எப்ப பாரு அவங்க கூட சண்டை போடுவாரு, அந்த மாதிரி சண்டை போட்டுருப்பாரு. அந்த சண்டையில 2 பேருமே மாத்தி மாத்தி கோவமா பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த வருண் இருக்கார்ல, என்கிட்டயே ஓவரா பேசுறியான்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விட்டதுல இவங்க தலையில அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரான தீபக்கும் மருந்து போட்டிருப்பாங்க. மாலா இதுல நீயும் சம்பந்தப்பட்டிருக்கன்னு சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு மாலா கேட்கறாங்க. இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. மாலா அடிக்கடி அது சபிக்கப்பட்ட கண்ணாடி, இதை யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரிவா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரிவா என்னதான் அந்த கண்ணாடி லக்கி சாம்னு சொன்னாலும் சரி, இவங்க சொல்றதை கேட்டு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த பயத்துல இருக்கும் போது அவங்க அந்த கெமிக்கலை அப்சர்வ் பண்ணாங்கல்ல, அந்த கெமிக்கல் எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்திருக்கும். சோ அவங்க அந்த கெமிக்கலை அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே உங்களால நிறைய பயந்துருக்காங்க. அதனால தான் அந்த கெமிக்கல் இன்னும் வேகமா வேலை செஞ்சிருக்கு. அந்த கெமிக்கலை கலந்தது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த விஷயத்தை பண்ணது தேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ தான் பண்ணிருக்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா தேவியை விசாரணை பண்றதுக்காக வர வச்சாங்க பாத்தீங்களா, அப்ப தேவிக்கு சில அலர்ஜிலாம் வந்திருக்கும். அந்த கெமிக்கலை யூஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு. அதை பத்திலாம் அந்த எல்தன் தான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணதுனால கையிலலாம் கொஞ்சம் பட்டிருக்கோம்ல, அதனால தான் அந்த அலர்ஜி வந்திருக்கும். ஸோ இவங்க தான் கெமிக்கலை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது சிஐடி டீமுக்கு தெரிஞ்சிருது. இப்பயுமே இவங்க தப்பிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அது என்னன்னா, அந்த கெமிக்கலை நான் எடுத்தது உண்மைதான், என்னோட ரூம்ல இருக்க கண்ணாடியில சில பிரச்சனை இருந்தது, அதை சரி பண்றதுக்காகவும் கிளீன் பண்றதுக்காகவும் தான் அந்த கெமிக்கலை எடுத்தேன். அப்ப கெமிக்கல் கொஞ்சம் கையில பட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிஐடி டீம் இவங்களை லாக் பண்ணி நிறைய கேள்வி கேட்கறாங்க.
கண்ணாடியில பிரச்சனை இருந்தா நீ எல்தன் கிட்டயே சொல்லிருக்கலாமே, நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, பொய் சொல்லாதமா, இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் இல்ல, இதை தாண்டியும் நிறைய எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஃப்ளவர் வாஷை வச்சு மண்டையில அடிச்சிருக்காங்க போல. அந்த ஃப்ளவர் வாஷ்ல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். எந்த ஆயுதத்தை வச்சு தலையில தாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்படி யோசிக்கும் போது அந்த ஆயுதத்தை செக் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். கொஞ்சோண்டு தான் கிடைச்சிருக்கும். நீ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால தான் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணாங்கன்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அவளோட பொசிஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி எப்பவுமே இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இவங்க முதல்ல சாவடிக்கலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த கெமிக்கலை அப்சர்வ் பண்ணா அவ உடம்பு முடியாம போயிடுவா, அது மூலியமா அவ அந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டா, நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு தான் பண்ணிருப்பாங்க. அந்த கெமிக்கல் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீக்கா தான் இருக்காங்களே தவிர மயங்கி விழ மாட்டாங்க. என்ன இவ ஸ்ட்ராங்கா இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்மளே அடிக்கலான்ற மாதிரி அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்டிலே அடிக்கிறாங்க. இவங்க அடிச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த நாள் காலையில தான் எனக்கு சினிமால வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சினிமாக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயங்கர பொறாமையா இருந்திருக்கும். அதனால தான் மயங்க மட்டும் வைக்கலாம்னு நினைச்சவங்க அடிக்கவே செய்யலான்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியில் இருக்க அந்த கெமிக்கலை தொடச்சி எடுக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது, அதனால உடச்சி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பீஸை இவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெமிக்கல் அவங்க உடம்புக்குள்ள வேகமா வேலை செஞ்சதுக்கு காரணம் ஏற்கனவே அவங்க கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும் போது அந்த கெமிக்கல் இன்னும் வேகமா வேலை செய்யும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க எல்லாருமே காரணம்ன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரவி இருக்கார்ல, அநியாயத்துக்கு அவளை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. ரவியும் சில தப்பு பண்ணிருக்காரு, அதை சிஐடி டீம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, நான் சீக்கிரமா வெளியே போக போறேன்ற மாதிரி ரவி கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க. ரவி இருக்கார்ல, அப்பெல்லாம் நீ போக கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரஷர் போட்டிருப்பாரு. நீ போனா லீகலா உன் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பொண்ணு மாதிரி வளர்த்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை இங்கேயே வச்சுக்க பார்த்துருக்கீங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு விதத்துல பிரஷரை தந்தது. நீங்க எல்லாருமே அவ சாவுக்கு காரணம். ஆனா என்ன பண்றது, சட்ட ரீதியா ஒருத்தரை மட்டும் தானே கைது பண்ண முடியும். கொலை பண்ண இந்த தேவியை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், நீங்க எல்லாருமே கிளம்பலாம், ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ள இந்த கில்ட் இருக்க தான் செய்யும்ன்ற மாதிரி பேசி அனுப்பி வைக்கிறாங்க. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.